உலக புகழ்பெற்ற ரயில் பாலம் வந்து இந்தியாவிலேயே 2வது நீளமான அந்த ரயில் பாலம் வந்து ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்டது. அது சிதிலமடைஞ்சு நூற்றாண்டுகள் கடந்தனால அந்த பாலத்தை எடுத்துகிட்டு புதிய ரயில் பாலம் வந்து கட்டும் பணி வந்து 2009 இறுதியில் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பால பணிகள் வந்து இப்பொழுது 95% பணிகள் நிறைவடைஞ்சு இன்னும் அதாவது வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்றைக்கு இந்த பாம்பன் பாலம் திறக்கப்படுவதாகவும் அதற்காக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த பாலத்தை திறந்து வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இல்லை. இன்னொரு தகவல் வந்து 15ஆம் தேதி வரக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த பிறந்தநாள் அந்த அக்டோபர் 15ஆம் தேதியில் இந்த பாலம் திறக்கப்படலாம் அப்படின்னு ஒவ்வொரு தினங்களாக வந்து சொல்லப்படுறாங்க. ஆனால் இதுவரைக்கும் ரயில்வே துறையிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரைக்கும் வரல. நாங்கள் இந்த பாம்பன் பாலத்தை வந்து 4 வருடங்களாக வந்து நாங்கள் ரொம்ப பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, வெளியூர்லேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் பெரும் அவதிக்குள்ளாகிறாங்க இந்த ரயில் இல்லாதனால. அதனால் வந்து உடனடியாக இந்த பாலம் பணிகளை பார்த்திங்கன்னா ரொம்ப துரிதமாக இரவும் பகலாக வந்து அந்த பணிகளை வந்து நிறைய பணிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனாலும் இன்றைய அளவுக்கும் அது என்றைக்கு திறக்கப்படும் அப்படின்ற அக்டோபர் மாதம் சொன்னாங்களே தவிர எந்த தேதியில் அது திறக்கப்படும், அது வந்து எப்படி யாரால் திறக்கப்படுன்றத இன்றைக்கு வரைக்கும் ரயில்வே துறை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அதை வந்து அதிகாரப்பூர்வமாக ரயில்வே துறை வந்து அதை அறிவித்து உடனடியாக அந்த பாம்பன் பாலத்தை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதே போல் நம்மளுடைய இந்த பாம்பன் பாலம் வர்றதுக்கு மிக முக்கியமாக அடித்தளமாக இருந்த இந்த மண்ணின் மைந்தன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயரை இந்த பாம்பன் பாலத்துக்கு சூட்டணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ரயில் பிரிட்ஜ் அப்படின்ற பெயரை வந்து இந்த பாலத்துக்கு சூட்டணுன்றது தொடர்ந்து கோரிக்கையாக வச்சிட்ருக்கோம். மீண்டும் இந்த கோரிக்கையை வந்து ரயில்வே துறைக்கு நாங்கள் வைக்கிறோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பெயரை இந்த பாம்பன் பாலத்துக்கு வைக்கணும். அதே போல் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இந்த நூற்றாண்டுகள் கடந்து இந்த மக்களுக்கு சேவை செய்த இந்த பாலத்தை வந்து விட்டுறக்கூடாது. இந்த பாலத்தை அப்படியே இதை வந்து எடுத்து இன்னொரு இடத்துல ஒரு மண்டபத்தில் வேறு எங்கேயும் இல்லாமல் இதே மண்டபத்தில் ஒரு காட்சி பொருளாக வைக்கணும். அதை வந்து சுற்றுலா தலமாக வச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா மேம்படும். வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் அதை பார்த்து கண்டு மகிழ்வதற்கு ஒரு சுற்றுலா தலமாக இருக்கணும். அதனால் இந்த பாம்பன் பாலத்தை பழைய ரயில் பாலத்தோடைய தூக்கு பாலத்தை மட்டும் செஷன் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த தூக்கு பாலத்தை இங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே இடத்துலையே அதை காட்சி பொருளாக வைக்கணுன்றதை எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம்.